என்ன ராணியக்கா இது கூத்தா போச்சு? என்னடி சொல்ற பாப்பாத்தி? கடைசியில சின்ன பொண்ணு இந்த நிலைமைக்கு வருவானே நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. பாத்தீங்களாக்கா? என்னத்தடி பார்க்க சொல்ற? அப்படி என்னடி நிலைமைக்கு வந்துட்டாவ? இப்படி நம்ம வடிவேல் மாதிரி கொசு மருந்து அடிக்க வேலைக்கு வருவானே நான் கனவுல கூட நினைக்கலையேக்கா. என்னது கொசு மருந்து அடிக்கிற வேலையா? பின்ன அவ கைய பாருங்கக்கா, கையில கூட மருந்தடிக்க மிஷின் வச்சிருக்கா பாத்தீங்களா? ஆமாட்டி கையில வச்சிருக்கா. அச்சச்சச்சச்சச்சோ அச்சச்சச்சச்சச்சோ. என்னடி ஆச்சு பாப்பாத்தி வந்து நாயை கூப்பிட்டு இருக்க? என்னது நாயை கூப்பிடுறானா? நாயே நாயே உன்னை பார்த்து தாண்டி உச்சி கொட்டிக்கிட்டு இருக்கேன். என்னது என்ன பார்த்து ஏண்டி நாயை கூப்பிடுற மாதிரி உச்சி கூட்டுற? உன் நிலைமையை பார்த்து அச்சச்சச்சச்சோன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? இருந்தாலும் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாதுடி. என்ன இவளுக விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போறாளுக. அப்படி என்ன நிலைமை நமக்கு வந்து போச்சுன்னு தெரியலையே. எக்கா நீங்கெல்லாம் இறக்கப்படுற மாதிரி எனக்கு என்ன நிலைமைக்கா வந்து போச்சு? ஆடியாத்தாடி ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு தான் என்ன? ஐயோ கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கின்னு அடிச்சான். அந்த கதையாவல்ல இருக்கு. இவங்க 2 பேரும் பேசுறதே ஒன்றும் புரியலன்னு பார்த்தா 3வது ஒருத்தி வந்து புதிர் கதை போட்டுக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களாக்கா சின்ன பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. எக்கா எனக்கு என்ன காட்சி? குத்துக்கள் மாதிரி உங்க முன்னாடி நல்லா தானே இருக்கேன். ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? அடைச்சி உன்ன பாட்டு பாடுறது இல்லாட்டி ஏதாவது சொல்லி புலம்புறது என்னதான் ஆயிப்போச்சுன்னு சொல்லவே மாட்டீங்களா கடைசி வர? என்னத்த சொல்றது? என் வீட்டு பக்கம் வா, கொஞ்சம் கொசுவா இருக்கு, மருந்தடிச்சு விட்டனா ஒரு 8 அணா தாரேன். என்னது 8 அணா 7 அணாவா? 8 அணா இருந்தா 8 ஊரியம் பாட்ட கேக்கும், 10 அணா இருந்தா 10 ஊரியம் பாட்ட பாடும். மிஷின் எடுத்து மண்டையில போட்டா மண்டை வளர்ந்து ரத்தம் சும்மா அருவியா கொட்டும் பாத்துக்க. ஏன்டி அவ இப்ப என்ன தப்பா கட்டுப்புட்டா? 8 அணா இல்லனா கூட 8 அணா போட்டு 1 ரூபாயை வாங்கிக்கட்டி. என்னக்கா இது அநியாயமா இருக்கு. நான் எதுக்கு உங்க வீட்டுல வந்து கொசு மருந்து அடிக்கணும்? ஏன்டி இப்படி சொல்ற? எங்களை மாதிரி தெரிஞ்சவங்க உனக்கு வேலை கொடுத்தா தானே உன் பொழப்பு ஓடும். உன் வீட்டுல அடுப்பெரியண்டாமா? என்ன இவளுக என் வீட்டுல அடுப்பெறியறதுக்கு ஒரு லைட்டரோ தீப்பெட்டியோ இருந்தா போதும். இவளுக்கு என்ன பண்ண போறாளுக? சரி சரி சின்ன பொண்ணு, ரொம்ப முக்கா வச்சுக்கிட்டு மூஞ்சி திருப்பாத. ஆளுக்கு 5 ரூபாடி, ஒரு வீட்டுக்கு 5 ரூபா தாரண்டி. ஆமாண்டி நானும் 5 ரூபா தாரேன். கொசு தொல்லை தாங்க முடியல பாத்துக்க, வந்தா அடிச்சுட்டு போ. எக்க இருங்க என்ன நீங்க 2 பேரும் விட்டா ஆளாளுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. உங்க வீட்டுல கொசு தொல்லையா இருந்தா கொசுவத்தி பொறுத்து வைங்க, அப்படி இல்லைன்னா குட் நைட் போடுங்க. எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம எனக்கு 5 ரூபாய் தரீங்க. உங்க பிச்சை காசு 5 ரூபாய் யாருக்கு வேணும்? பாத்தீங்களா ராணி அக்கா, ஊர்ல கொசு மருந்து அடிக்கிற வேலை பார்த்தாலும் இவளுக்கு கொழுப்படங்கலையே. என்னது கொசு மருந்து அடிக்க வேலையா? ஆமா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வேற எப்படி தெரியுது? ஒரு படத்துல நம்ம வடிவேல் அண்ணாச்சி கோவை சரளாவை கல்யாணம் முடிக்க வரும்போது கொசு மருந்து அடிக்க வருவாரு, அவர் அட்டம் தெரியுது. என்னது இது வடிவேலு கோவை சரலா கொசு மருந்துன்னு ஏதேதோ கதை சொல்றீங்க. அடியே உன் கையில இருக்க கொசு மருந்த பார்த்தா நீ வீடு வீட்டுக்கு போய் கொசு மருந்து அடிச்சு 5 ரூபா வாங்கிக்கிறவ மாதிரி தான் தெரியுது. ஐயோ என்னதான் இருந்தாலும் படிப்பறிவு இல்லைங்கிறத சும்மா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க எல்லாரும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? 5 ரூபா இல்லனா கூட 5 ரூபா போட்டு 10 ரூபாய் தரோம், கொசு தொல்லை தாங்க முடியல. அடியே பாப்பாத்தி எல்லாருக்கும் கொசு தொல்லைனா எனக்கு நீ தாண்டி தொல்லை. இரு உண்மையிலே கொசு மருந்து அடிக்க வேற வந்தா உன் வீட்டு பக்கம் வர சொல்லி கொசுவை க்ளோஸ் பண்றது போல ஒன்ன க்ளோஸ் பண்ண சொல்றேன். என்ன க்ளோஸ் பண்ண போறியா? பின்ன மிஷினை பார்த்தா கொசு மருந்து அடிக்கவாதானா? வேற மிஷினே கிடையாதா உலகத்துல? கொசு மருந்து அடிக்கவதான் இந்த மாதிரி நீளமா பைப்பை போட்டு ஒரு கையில பம்ப வச்சிருப்பான். ஐயோ நயன்தாரக்கா இந்த மிஷின் உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுதா? இது பேரு வேக்கம் கிளீனர்க்கா, வேக்கம் கிளீனர். என்னது வேகமா கிளீன் பண்ணுமா? இது என்னத்தடி வேகமா கிளீன் பண்ணும்? ஐயோ என்னத்த சொல்றது, வேகமா கிளீன் பண்றது இல்லக்கா, வேக்கம் கிளீனர் இது பேரு. வீட்டை நம்ம வேகமா கிளீன் பண்றதுக்கு இந்த வேக்கம் கிளீனர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியா? அப்படின்னா என்னதடி? ஆமாண்டி இந்த மிஷின் வச்சு என்னதான் பண்றது? இப்ப கேட்டீங்களே இது கேள்வி. இந்த கேள்வியை வந்த உடனே கேட்டிருக்கலாம்ல. நீங்களா வாய்க்கு வந்தபடி ஏதேதோ பேசுறது. கொசு மருந்து அடிக்கிறவா கக்கூஸ் கிளீன் பண்றவான்னு. மன்னிச்சிருடி, இப்பவாது நீயே சொல்ல இது என்னதான் மிஷினு? இந்த மிஷின் பேரு வேக்கம் கிளீனர். இந்த மிஷின் இருந்துச்சுன்னா வீட்டில் நாம குனிந்து நிமிந்து வீட்டை எல்லாம் பெருக்க வேண்டாம். இந்த மிஷின் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போனா போதும். இது தூசி எல்லாம் உறிஞ்சு எடுத்து இதோ கீழே இருக்கே டப்பா இதுக்குள்ள சேர்த்து வச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம டஸ்ட்பின்ல கொட்டி வெளியில போட்டுடலாம். என்னடி சொல்ற? குனிஞ்சு நிமிந்து வீடு பெருக்க வேண்டாமா? குப்பையெல்லாம் கூட்டி வச்சு அள்ள வேண்டாமா?
வேகமா க்ளீன் பண்ணி வீட்டை சுத்தப்படுத்திடுமா? ஆமாக்கா ஆமா, நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் என்னன்னா ஆமாக்கா ஆமா. இது பேர் வேக்கம் கிளீனர். இது வேகமா வீட்டை க்ளீன் பண்ணி உங்கள் முட்டு வலி குறுக்கு வலியில இருந்து காப்பாற்றக்கூடிய வேக்கம் கிளீனர். வீட்டை சுத்தம் செய்ய வேக்கம் கிளீனர், வேகமாக சுத்தம் செய்ய வேக்கம் கிளீனர், விரைவில் சுத்தம் செய்ய வேக்கம் கிளீனர். வாங்குவீர் வேக்கம் கிளீனர், வேலையை முடிப்பீர் வேகமாக. ஏண்டி சின்ன பொண்ணு, வெளிநாட்டுக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கான், நீ என்னடானா விளக்கமாத்துக்கு பதிலா வேக்கம் கிளீனர்னு வித்துக்கிட்டு இருக்க. என்ன நயன்தாராக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? விளக்கமாத்த வச்சு கூட்டுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதில் அந்த வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணா நிறைய பொண்ணுங்களுக்கு குறுக்கு வலி, இடுப்பு வலி, முட்டி வலி இந்த மாதிரி எந்த வலியும் வராது. என்ன நயன்தாராக்கா இப்படி சொல்ற? எனக்கு கூட குனிஞ்சு நிமிந்து பெருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. ராணிக்கா சும்மா இருங்க, ஏற்கனவே குனிஞ்சு நிமிந்து பெருக்க போய் தான் இவ்வளவு சைஸ்லயாவது நிக்கிறீங்க. அந்த வேலையை நீங்க பார்க்கலனா மொத்தமே வீங்கி வெடிச்சிருவீங்கக்கா, வீங்கி வெடிச்சிருவீங்க. எக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுக்கா. வீட்டை வேகமாக க்ளீன் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேக்கம் கிளீனர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இல்லை உங்கள் பொண்ணுங்களே ஈஸியாக வீட்டை பெருக்கி கூட்டி எழுதிடுவாங்கக்கா. இதுக்கு பேர் ஏண்டி வேக்கம் கிளீனர்னு வச்சாங்க? விளக்கமாத்து மிஷின்லேயே வச்சிருக்கலாம்ல. அது சரி, வேக்கம் கிளீனர் பேர் விளக்கமாத்து மிஷினா? நல்லா வைக்கிறீங்க பேர். வேக்கம் கிளீனர் வாங்கிக்கோங்க, வேலையை சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. அது சரிடி, ஒரு மிஷின் என்ன விலைன்னு விற்கிற? ஒரு மிஷின் 3000 ரூபாக்கா. இது என்னக்கா அநியாயமா இருக்கு? சின்ன பொண்ணு, நீ பண்றது உனக்கே ஓவரா இல்ல? ஒரு விளக்கமாறு 200 ரூபா கூட கிடையாதுடி. இப்படி விளக்கமாறு மிஷினை நீ 3000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்க. ஏன்டி பாப்பாத்தி, என் தொழிலை கெடுக்கிறதே நீ தொழிலா வச்சிருக்கிய அப்படி? பின்ன 3000 ரூபாய்க்கு வித்தனா ஒரு வரமா வேண்டாம்? ஏன்டி விளக்கமாரையும் வேக்கம் கிளீனரையும் ஒண்ணா வச்சு பாக்குறியா? உன்னையெல்லாம் என்னடி பண்றது? இது நல்லா இருக்கே கதை. விளக்கமாத்த வச்சு வீட்டை பெருக்கிறோம், வேக்கம் கிளீனர் வச்சு வீட்டை தானே பெருக்க முடியும். ஏன்டி பாப்பாத்தி, இப்படி தொழிலை கெடுக்கிறதுக்குன்னே வண்டி கட்டி வரியா? இப்படி வேக்கம் கிளீனருங்கிறது ஒரு மிஷினு. இது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது. எப்படி நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் போடுறோமோ அதே மாதிரி சார்ஜ் போட்டு இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விளக்கமாக தேஞ்சோடனே தூரத்துக்கு போடுற மாதிரி இந்த வேக்கம் கிளீனர் ஒன்றும் தேய போகிறது இல்லை, நம்ம தூரத்துக்கு போட போகிறது இல்லை. லைஃப்பில் ஒரு டைம் வாங்கியாச்சுன்னா நம்ம எந்த முண்டு ஒடுக்கி இண்டு இடுக்காக இருந்தாலும் ஈஸியாக அந்த வேக்கம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிட முடியும். ஆக மொத்தம் இது வேலை 3000 ரூபா. அப்படித்தானடி? ஒரு 300 ரூபானாலும் வாங்கலாம், 3000 ரூபாய்க்கு எப்படி வாங்குறது? ஏண்டி அவன் 300 ரூபாங்கிறா, நீ 3000 ரூபாய்க்கு கேட்குற? என்னதான் கணக்குது? நீங்களே சொல்லுங்க ராணியக்கா, 3000 மிஷினை 300 ரூபாய்க்கு எப்படிக்கா கொடுக்க முடியும்? அதான்டி, 3000க்கு இல்லைனாலும் 300க்கு இல்லைனாலும் அப்படி வெட்டி இப்படி வெட்டி ஒரு 1000க்கு கொடுக்கலாம்ல. அவன் 300 ரூபாய் கேட்கா, நீங்க 1000 ரூபாய் கேட்கீங்க. ஆக மொத்தம் இதை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது? இவங்க கிட்ட எப்படிதான் வேக்கம் கிளீனர் தள்ளி விடுறது? நானே இதை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வித்துக்கிட்டு இருக்கேன். பேசாம 1000 ரூபாய் கொடுத்துருவோம். சின்ன பொண்ணு, 1000 ரூபாய் கொடுத்தனா ஆளுக்கு ஒரு மிஷினா வாங்கிக்கலாம்னு பாக்கோம். 3000 ரூபாய்க்குனா நீ தாண்டி வித்துக்க. இருங்க, நம்ம ஊர்ல உங்களுக்கே வேக்கம் கிளீனரை பத்தி எதுவும் தெரியல, மற்றவங்களுக்கு என்ன தெரிய போகுது? நான் வாங்கினதும் வாங்கிட்டேன், இதை எப்படியாவது விற்கணும்ல. நட்டத்துக்கு வித்தாலும் பரவாயில்ல, கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு உங்ககிட்டே தந்துடுறேன். அப்படி வாடி வலிக்கு. ஆமா, இதுக்கு எவ்வளவு நேரம் சார்ஜ் போடணும்? எவ்வளவு நேரம் வீட்டை பெருக்கும் இது? இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எங்க போய் ரிப்பேர் பாக்குறது? ஆளாளுக்கு இப்படி அடிக்கிட்டே போனால் எந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது? முதல்ல எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுறதுன்னு சொல்கிறேன். இதில் ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கா, அது நீங்கள் சார்ஜ் போட்டதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் பல்ப் வந்து க்ரீன் கலரில் எரியும். அவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டால் போதும். வீட்டை எவ்வளோ நேரம் பெருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் எவ்வளோ தூரம் தூசி இருக்கோ அவ்வளோ தூரம் பெருக்கிக்கலாம். இந்த மிஷினை மட்டும் ஒழுங்காக சார்ஜ் ஏற்றி ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் லாங் வரும். ஐயோ, செகண்ட் ஹேண்ட் மிஷின் 10 நாள் ஓடுமா 15 நாள் ஓடுமான்னு தெரியல. வாங்குவாளுகளா? சரிடி, எனக்கும் முட்டு வலி இருக்கு, நான் ஒண்ணு வாங்கிக்கிறேன். எனக்கும் குறுக்கு வலி இருக்கு, நான் ஒண்ணு வாங்கிக்கிறேன். எனக்கு குனிஞ்சு நிமிர்றதுக்கே வலிக்குது, நானும் ஒண்ணு வாங்கிக்கிறேன். சரி, அப்போ ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கோங்க. என்ன, யாருக்கு என்ன கலர் வேணும்? எனக்கு சிகப்பு, எனக்கு கருப்பு. எனக்கு அந்த ஊதா கலரை கொடு. கலரா இருக்குதடா, வீட்டைத்தான் பெருக்குமடா. வேக்கம் கிளீனர் வாங்கி நீயும் வீட்டை பெருக்கிக்கோ. வேக்கம் கிளீனர். ஆஹா, வேக்கம் கிளீனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.